கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு முன்னேற்றமும் மாற்றமும். மாற்றங்கள் இல்லாதபடி முன்னேற்றங்களே கிடையாது. ஒருவன் முன்னேற வேண்டும் என்றால் அவன் பிடிவாதமாக இராதபடி மாற்றங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அவன் முன்னேறி செல்ல முடியும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது போதும் என்ற திருப்தியே இருக்கக்கூடாது. அந்த திருப்தி இருந்தால் மாற்றத்துக்கு இடமே இல்லை. இருக்கிற நிலைமையே போதும், நான் ஜெபம் பண்ணுவது போதும், நான் வேதம் வாசிப்பது போதும், என் பரிசுத்தம் போதும் என்று நாம் திருப்தி அடைந்து விட்டால் இனி ஒரு மாற்றத்துக்கு நம்முடைய ஆத்துமா ஆயத்தமா இராது. ஆகையினாலே முன்னேற்றம் அடைவது என்பது கடினமான காரியமாக இருக்கும். நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சரித்திர ஆசிரியர் ஒரு நாள் எங்களை கடிந்து கொள்ளும்போது சொன்னார், தன்னுடைய மகன் ஆரம்ப பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறவன் ஒரு நாள் தன்னுடைய தகப்பனிடத்தில், அதாவது அந்த ஆசிரியரிடத்தில், நான் 100க்கு 100 மார்க் வாங்கி இன்றைக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு போனான். அவன் மாலையில் மிக பிந்தி வந்தான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது நடை தளர்ந்து குனிந்த தலையோடு வந்து கொண்டிருந்தான். ஆசிரியர் சொன்னார், தன்னுடைய மகன் சொன்னபடி 100 மதிப்பெண்கள் வாங்காதபடி குறைவான மதிப்பெண் பெற்று வருகிறான். ஆகவே தலை குனிந்து சங்கடத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். அவனை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று அவர் வாசற்படியிலே நின்று கொண்டிருந்தாராம். அப்போது இவன் அங்கு வந்து அப்பாவை பார்க்கும்போது கண்களிலே கண்ணீர் வடிகிறது. என்னப்பா, எத்தனை மார்க் வாங்கினா என்று. 98 மார்க் என்று சொல்லி அழுதானா. 98 மார்க்கிலே திருப்தி அடைவது சாதாரணமானது. ஆனால் 100 மார்க் வாங்கவில்லையே என்று அந்த 2 மதிப்பெண்களுக்காக அவன் ஆத்துமா அங்கராய்க்கிறது. என் முன்னேற்றம் தடைபட்டு விட்டதே என்று அவன் சின்ன உள்ளம் கலங்குகிறது. அப்படித்தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இருக்க வேண்டும். என் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமற் போனேனே, இந்த வசனத்துக்கு செவி கொடுக்காமற் போய்விட்டேனே, இந்த ஆராதனையை நான் தவற விட்டு விட்டேனே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தருணத்தை நான் விட்டு விட்டேனே என்று ஒரு ஆசையாய் வாஞ்சையாய் தேடுகிற உள்ளம் இருக்குமானால் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் முன்னேற்றம் அடைகிறவர்களாக இருப்போம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிச்சயமாக முன்னேறி விடுவோம். பரிசுத்த பவுலுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் முற்றிலும் தேறினவனாக இருக்கிறேன் என்று நான் எண்ணவில்லை. முற்றிலும் தேறினவன் என்றால் என்ன அர்த்தம்? பாவமே செய்யாத அந்த பரிசுத்த வாழ்க்கை அல்ல பவுல் சொல்வது. முற்றிலும் தேறினவன் என்று பவுல் சொல்வது அர்த்தம், எதற்காக பவுலை கர்த்தர் அழைத்தாரோ அந்த அழைப்பின்படி அவன் தேறி நிற்க வேண்டும். அந்த அழைப்பு முழுவதுமாக நிறைவேற வேண்டும். அதைத்தான் அவன் தேறினவன் என்று சொல்லுகிறான். என் பிரியமான சகோதரனை, உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் சகோதரியை உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்கள் அழைப்பு பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும். நீங்கள் பரிபூர்ணமாய் கிறிஸ்துவை போல இருக்க முடியாது. The sinless perfection is far away from a Christian life. பாவமே செய்யாத பரிசுத்த வாழ்க்கை என்பது வெகு தூரத்தில் இருக்கிறது. We aspire for that, we will never attain it. நாம் அதற்காக ஆசைப்படுகிறோம், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் இந்த தேறினவனாய் நிற்பது என்பது பவுல் சொல்கிறார், என்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நான் பூரணமாக இன்னும் விளங்கவில்லை.
இன்னும் தொடர்கிறேன், இன்னும் ஆசையாய் தொடர்கிறேன். என்னை எதற்காக அழைத்தாரோ, என்னை எதற்காக பிடித்தாரோ, அது முழுமையாக நிறைவேறும்படி நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறதா? என்னை என் ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அது நிறைவேற வேண்டுமே என்று நாம் எப்போதும் ஜெபம் முழுமையாக அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே, முழுமையாக வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே. எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று துடிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்கிறார், எதை அவருக்கு நான் கொடுத்து முழுமையாக விளங்குவேன், எதை அவருக்கு செலுத்தி நான் முழுமையாக இருப்பேன் என்று பவுல் வாஞ்சையாக தன் வாழ்க்கையை தேடுகிறார். அடைந்தாயிற்று, தேறினேன் என்று நான் எண்ணவில்லை. என்னை அடைந்த லக்கை, என்னை அழைத்த லக்கை நான் அடையவில்லை. என்னை கர்த்தர் எனக்கு கொடுத்த சித்தம் இன்னும் நிறைவேறவில்லை. அது நிறைவேற வேண்டும் என்று வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். இயேசுவை சந்தித்த முதல் நாளிலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நான் என்ன செய்ய நீ சித்தமாய் இருக்கிறீர். என்ன அர்த்தம்? என்னை இப்பொழுது திடீரென்று தமஸ்கு பட்டணத்து வாசலிலே பிடித்து விட்டீரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னை பிடித்தீர்? உங்களை ஒரு மேல் அதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்தால் நீங்கள் வாஞ்சையோடு காத்திருப்பீர்கள், வாய் திறந்து கேட்காவிட்டாலும் எதற்காக என்னை இங்கு அழைத்திருக்கிறீர் என்று. அதுபோல பரிசுத்த பவுல் வாஞ்சையோடு இயேசுவிடத்தில் எதற்காக என்னை பிடித்தீர் ஆண்டவரே? What's the purpose behind this? என்னை நீ பிடித்திருப்பதின் நோக்கம் என்ன? என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? இதுதான் பவுலுடைய முதல் கேள்வியாயிருந்தது. அருமையானவர்களே, என்றைக்காவது இந்த கேள்வியை கத்திடத்தில் நாம் கேட்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, என்றைக்காவது இந்த கேள்வி, என்னை எதற்காக ரட்சித்தீர் ஆண்டவரே? என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா? பரிசுத்த பவுல் இப்படி கேட்ட உடனே அவரை குறித்த நோக்கத்தை, சித்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். புறஜாதி மக்களுக்கு, யூதரல்லாத மக்களுக்கு, அந்நிய தேசத்தாருக்கு என்னை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்தெடுத்த பாத்திரம் என்றார். யூத மக்களுடைய வைராக்கியமான மனிதன், வேறு யாரையுமே மனிதனாக அவன் எண்ணியதில்லை. யூத மார்க்கத்திலேயே வைராக்கியமான மதவாதியான பவுலை கர்த்தர் பிடித்து மற்ற ஜனங்களுக்கு என்னை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தெரிந்தெடுத்தார். அவன் விரும்பாத ஒரு அழைப்பு, ஆனாலும் அந்த அழைப்பை மனதார ஏற்றுக்கொண்டான். மற்ற ஜாதியாருக்கு, மற்ற தேசத்தாருக்கு தான் விரும்பாத இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற மகத்தான அழைப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த அழைப்பை எப்படி அவன் நிறைவேற்ற வேண்டும் என்ற வழியையும் சொல்லி கொடுத்தார். 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்படி அவன் என்னுடைய வார்த்தையை சொல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. பாடுகள், உபத்திரவங்கள், சங்கடங்கள், வேதனைகள், கண்ணீர், சிறைச்சாலை, இத்தனையும் தாண்டி அவன் போக வேண்டும் என்று கர்த்தர் அவனை உபத்திரவத்தின் பாதையிலே அழைத்தார். என் அருமை சபையை, தேவன் பவுலை அழைத்த அழைப்பு, நீ எனக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், என் செய்தியை நீ சுமந்து செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவருக்கு அமைத்த வழி கண்ணீரும் செந்நீருமான பாதையிலே அவன் செல்ல வேண்டும். என் அருமை சபையே, இதுதான் பவுலுக்காக நியமிக்கப்பட்ட பாதையாக இருந்தது.
இந்த பாதை வழியாகவே தாம் பவுல் போக வேண்டும். என்னை கேட்கும் என் அருமையான சபையே, இந்த நாளிலே நமக்கு இப்படி ஒரு அழைப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோமா? அசம்பிளிஸ் ஆஃப் வேலூர் ஆறிலே எப்போதும் கஷ்டமும் கண்ணீரும் பாடு உபத்திரமும் சங்கடம், இதைத்தான் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் உண்டு என்று நான் அழைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு கண்ணீர், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு பாடு, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு வேதனை, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு சங்கடங்கள் என்று நான் அழைக்கவில்லை. வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுகள், கிறிஸ்துவுக்காக சங்கடங்கள், கிறிஸ்துவுக்காக கண்ணீர் என்று உங்களை நான் அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் சமாதானம், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எல்லாம் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவருடைய அழைப்பின் ஒரு பகுதியை மாத்திரம் பற்றி கொண்டு இன்னொரு பகுதியை தள்ளிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த பவுல் இப்பொழுது உபத்திரவங்களுக்கு ஆயத்தமானார். கிறிஸ்து என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த தெரிந்தெடுப்பு எனக்கு நிறைவேறுவதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்றான் பவுல். அப்படி ஆயத்தமாகிற வழி என்ன? உபத்திரவங்களும் கஷ்டங்களும் கண்ணீர். அதன் வழியாக ஆயத்தமானார். என் பிரியமான சகோதரனே, சகோதரன், கிறிஸ்துவுக்குள்ளே நீ அழுது கொண்டுதானே இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் நீ தோல்வி அடைவாய். கிறிஸ்துவுக்குள் நீ சங்கடத்தை அனுபவிப்பாய் என்று சொன்னால் அது வேதத்துக்கு விரோதமானது. கிறிஸ்து எப்போது நமக்கு சந்தோஷம், சமாதானம், வெற்றி தருகிறவர். ஆனால் கிறிஸ்துவுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக நீங்கள் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையினால் நீங்கள் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேசுகிறேன். பரிசுத்த பவுல் மிகுந்த வசதி உள்ளவர், ஐஸ்வர்யவான், சமூகத்தில் செல்வாக்குடையவர், கல்விமான், பேச்சாற்றல் உள்ளவர், a ready pen, a mighty orator, a great man of God. Yet he was prepared to die. ஆனாலும் சாவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நிறுத்தி வாசியுங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்று நான் அறியேன். உடனே தீர்க்கதரிசி இடத்தில் ஓடி போய் தலையிலே கை வைத்து எனக்கு எருசலேமிலே என்ன நடக்கும் என்று ஜெபம் பண்ண போகவில்லை. அவன் கட்டுகளும் எனக்கு என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லுங்கள் என்று யாரையும் அவன் தேடி போகவில்லை. எருசலேமிலே அவனுக்கு என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கட்டி கொண்டு போவது யார்? ஆவியானவர். அதற்கு அடங்கி இருந்தான். ஆகவே அவன் விசாரிக்கவே இல்லை. எனக்கு நாளை என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்று அவன் எழுதி தெரிந்து கொள்கிற மனிதன் அல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறவன். என் பிரியமான சபையே, உனக்கு என்ன நடக்கும் என்று தபாலிலே எழுதி எழுதி பார்க்கிறாயே, உனக்கு விசுவாசமே கிடையாதா? உன்னோடு கர்த்தர் பேசவே மாட்டாரா? உனக்காக இன்னொரு பேசி பதில் வாங்கி தர வேண்டும் என்று எத்தனை நாள் இப்படி இருப்பாய்? பரிசுத்த பவுல் சொல்கிறார், எனக்கு என்ன நடக்கும் என்று நான் அறியேன். ஆயினும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆம், எனக்கு கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, எனக்கு தெரியும். அதிலிருந்து விடுவித்து விடும் என்று நான் கேட்கவே இல்லை. இதெல்லாம் என் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார். அதன் வழியே நான் ஓட வேண்டும் என்பதை நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் பிரியமான சகோதரனே, என் பிரியமான சகோதரியே, கிறிஸ்துவ நிமித்தமாக வரும் பிரச்சனைக்கு பயந்து ஓடிவிடாதீர்கள். கர்த்தரை உறுதியாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை காக்க வல்லவர் என்பதை நம்புங்கள். கர்த்தர் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார் என்று நம்புங்கள். அருமையானவர்களே, அந்த நம்பிக்கையிலே பவுல் போகிறான். இப்போது சொல்லுகிறான் 24 வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். போதும்,
என் உயிரை நான் அருமையாக எண்ணேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. என் உயிரை நான் அருமையாக எண்ணேன். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மரணம் அடைந்து விடவில்லை, எல்லாரும் படுகொலை செய்யப்படவில்லை, எல்லாரும் பவுலை போல இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. ஆனாலும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னவென்றால், என் உயிரை நான் அருமையாக எண்ணேன். என்ன அர்த்தம்? எப்போது நான் சாக தயாராக இருக்க அப்படி அல்ல. உயிரை அருமையாக எண்ணாவிட்டால் வாழவே முடியாது, அந்த அர்த்தத்தில் அல்ல. என் ஆண்டவரை விட்டு விட்டு நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற அவசியமே எனக்கு இல்லை. என் கர்த்தரை மறுதலித்து நான் ஜீவிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்ற அர்த்தத்தை சொல்லுகிறார். என் உயிரை நான் அருமையாக எண்ணேன் என்று. மற்றபடி நம்முடைய உயிரை அருமையாக எண்ண வேண்டும், நாம் ஜீவிக்க வேண்டும், அது அல்ல. பிரியமானவர்களே, ஆகையினாலே கிறிஸ்து எப்படி பிழைப்போம், எப்படி குடிப்போம், எப்படி உடுத்துவோம் என்ற கவலையிலே கிறிஸ்தவ உபதேசங்களை விட்டு விடாதீர்கள். உங்களுக்குள்ள அழைப்பை விட்டு விடாதீர்கள். உங்கள் பரிசுத்தத்தை விட்டு விடாதீர்கள். உபதேசங்களை விட்டு விடாதீர்கள். இதுதான் பவுல் நமக்கு சொல்கிற காரியம். முன்னேறி போவதற்கு இவைகள் எல்லாம் மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி முன்னேறுவது, எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அழைப்பு பூர்ணமாக நமக்கு நிறைவேறுவது எப்படி? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறீர்கள் அருமையானவர்களே? நீங்கள் சொல்லுங்கள். முடிவு பரியந்தம் ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறீர்கள்? உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? எதுவரையிலும் இயேசு வருகை மட்டும். அப்படியான முடிவு என்ற வார்த்தை அவர் வந்தால் எழுதியிருக்க வேண்டிய முடிவு என்பதற்கு என்ன? ஒரு மனிதனுடைய மரணம் வரையிலும் உண்மையாக இருந்தால் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ முறை ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றிருக்கிறேன். நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ முறை நான் மன சோர்விலே படுத்திருக்கிறேன். நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது. ஊழியத்துக்கு வந்த பிறகு உள்ள கதை வேறு. விசுவாசியாக இருக்கும்போது மன போராட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன். நான் முடிவு பரியந்தம் நிலைத்தவன் அல்ல. அநேக சமயத்தில் தடுமாறி போயிருக்கிறேன். நீங்களும் அப்படி போயிருப்பீர்கள். சொல்ல உங்களுக்கு மனமற்று இருந்தாலும் நீங்கள் தடுமாறின நாட்கள் உண்டு. அதை அல்ல இது சொல்வது. அப்படி சொல்லியிருந்தால் ஒருவரும் நிலை நிற்க முடியாது. முடிவு பரியந்தும், காலத்தின் முடிவு பரியந்தும். எது காலம்? நம்முடைய காலம் எது? நாம் வாழுகிற காலம் எது? சபையின் காலம். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் முடிகிற வரையிலும் சபை மக்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? உபதேசங்களை மறுதலிக்காதபடி கிறிஸ்து இயேசு வருகிற நாளில் இந்த சபை சரித்திரம் முடிகிறதல்லவா, அந்த முடிவு வரையிலும் நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் உன்னை காணவில்லை. எப்போது மரித்தாலும் சரி, எவ்வளவு தடுமாற்றத்தில் இருந்தாலும் சரி, சரித்திரம் முடிகிற காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளை வரும் பொழுது இவன் என் நோக்கத்தை நிறைவேறினவனாகவே இருந்தான் என்று சொல்லக்கூடுமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆகையினால் சபையை குறித்த தரிசனத்தோடு சபையில் ஒன்றி போய் சபையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற உபதேசங்களின்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன். ஆகவே அருமையானவர்களே, நீ இயேசு வருவார் என்று நாம் பொதுவாக சொல்வதை விட சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் நாம் எதிலே இருக்க வேண்டும்? கடைசி மட்டும் சபையிலே இருக்க வேண்டும். சபையிலே இருந்தால் தான் நாம் போக முடியும். சபை என்றால் அந்த கட்டடம் அல்ல. சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை தான் சபை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு வற்புறுத்தி சொல்லுகிற காரியம்,
நீங்கள் சபை என்பது காணப்படாத தேவனுடைய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் கவனமாய் எடுப்பது ஸ்தல சபையை, லோக்கல் சர்ச். பிரியமானவர்களே, இப்போது சபையினுடைய நோக்கம் என்ன? எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்? பிரியமானவர்களே, நான் போதகராக வருவதற்கு முன்பு நான் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட், அதில் ஆங்கில பாடம் கற்றுக் கொடுப்பது என்னுடைய வேலை. என்னுடைய ஒரே நோக்கம், எல்லா மாணவர்களும் பாஸ் ஆக வேண்டும், ஒருவர் கூட ஃபெயில் ஆகக்கூடாது என்று. அதைவிட ஒரு நோக்கம், எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று. எல்லாரும் தேறினவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் பாஸ் ஆக வேண்டும் என்ற அந்த அளவில் நின்று விடுகிறது. சபையிலும் சொல்லப்படுகிறது, கொலோசியர் 1 28 வசனம். கொலோசியர் 1 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எங்களுடைய வேலை என்னவென்றால், உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. தேறினவனாக நிறுத்தும்படி என்றால் என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ட் என்ற அர்த்தம். பரிபூர்ணமாக நிறுத்த வேண்டும். அப்படியானால் என்ன அர்த்தம்? பரிபூர்ணமாக நிறுத்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் எல்லாரையும் யாரை போல நான் நிறுத்த வேண்டும்? இயேசுவை போல நிறுத்த வேண்டும். நானே இயேசுவை போல இல்லையே. நானே இயேசுவை போல இல்லாதிருக்கும் போது நான் எப்படி உங்களை இயேசுவை போல நிறுத்துவது? எந்த போதகராக சொல்ல முடியுமா நான் இயேசுவை போலவே இருக்கிறேன் என்று? இயேசுவை போல இருக்க ஆசைப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் தேறினவராக நிறுத்தும்படி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆதியிலே உங்களுக்கு சொன்னேன், நம் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த அழைப்பிலும் நோக்கத்திலும் பரிபூர்ணமாய் நிற்க வேண்டும். என்னை எதற்காக அழைத்தாரோ, என்னை போதகராக அழைத்திருக்கிறார். கடைசி மட்டிலும் நான் போதக அழைப்பில் நின்றால் நான் தேறினவாக இருக்கிறேன், நான் விழுந்து விடவில்லை என்ற அர்த்தம். அதுபோல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அழைப்பை கொடுத்திருப்பார். அந்த அழைப்பிலே நீங்கள் முழுமையாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் உபதேசங்கள் கொடுக்கப்படுகின்றன. மற்றபடி பெர்ஃபெக்ட் அர்த்தம் அல்ல, சில்லஸ் பெர்ஃபெக்ஷன் அல்ல. உங்களது அழைப்பு, உங்களை கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ கிளார்க்காக அழைத்திருப்பார், கிறிஸ்தவ ஹெட்மாஸ்டராய் அழைத்திருப்பார், கிறிஸ்தவ மேனேஜராய் அழைத்திருப்பார். அங்கெல்லாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே உங்களை தேறினவர்களாக நிறுத்துவது. அதுதான் சபையினுடைய வேலை. உங்களை தேறினவர்களாக நிறுத்தும்படியே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். பரிசுத்த பவுல் சொல்கிறார், தான் இப்படி தேறினவராக இருக்கும்படி. பிலிப்பியர் 3:12 திரும்ப வாசியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்க ஆசையாய் படிக்காது. படிச்சு தொலையணுமே, படிக்க முடியணுமே என்று ஆசையாய் படிக்கிறது யார்? நல்ல அறிவாளிகள், படிக்க வேண்டும் என்ற அழைப்பு உள்ளவர்கள் ஆசையாய் தொடர்கிறார்கள். அதுபோல கிறிஸ்துவை ஆசையாய் தொடர வேண்டும். கட்டாயத்துக்கு அல்ல. ஐயோ கொஞ்சம் விட்டு விட்டால் நரகத்தில் போட்டு விடுவார் பயத்தினால் அல்ல, கிறிஸ்துவ மீது உள்ள அன்பினாலே ஆசையாய் தொடர்கிறேன். அப்படி தொடர்கின்ற அருமையானவர்களே, ஆசையாக என் கர்த்தரை பின்பற்றுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு வாக்கியத்தை படித்தேன், எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Satisfaction is a grave of progress. Satisfaction is the grave of progress. என்ன அர்த்தம்? திருப்தி என்பது முன்னேற்றத்தின் கல்லறை. திருப்தி
என்று ஆகிவிட்டால் நம்ம பிரயாசப்படவே மாட்டோம். இவ்வளவு பணம் போதும் என்றால் அப்புறம் வேலைக்கு போக மாட்டோம். சில பேர் ஜீவிய காலம் பூரா வேலைக்கு போக மாட்டான், அது வேற. நான் சொல்வது, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மனம் திருப்தி ஆகிவிட்டது, இவ்வளவு பணம் போதும், வேலைக்கு போக மாட்டார்கள். அப்படி யாரும் போகாமல் இருக்க மாட்டார். பணம் போதாது என்று ஒருவர் சொல்லவும் மாட்டார்கள். ஆவிக்குரிய காரியத்திலே மனம் திருப்தி அடைகிறது. இந்த மாசம் 5 வாரமா, ஐயோ தெரியாம போச்சு, 4 வாரம் வந்தா போதுமே, ஒரு எக்ஸ்ட்ரா வாரம் வந்துட்டனே, திருப்தி. என் பிரியமான சபையை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் திருப்தி அடைந்தால் அதுதான் முன்னேற்றத்தின் கல்லறை. பரிசுத்த பவுல் அந்த கல்லறையை கட்டவில்லை, ஆசையாய் தொடர்கிறான். வேதத்தை ஆசையாய் வாசிக்கிறான், ஆசையாய் பிரசங்கம் பண்ணுகிறான், ஆசையாய் பரிசுத்தமாய் இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களை, நீங்கள் கட்டாயத்துக்காக பரிசுத்தமாகிறார்கள். பரிசுத்த வாழ்க்கையை ஆசையாய் இருங்கள், உண்மையான வாழ்க்கையை ஆசையாய் இருங்கள். அவ்விதமான ஆசையோடு அவன் இருக்கிறான். அருமையான Paul was the pattern saint. ஒரு முன்மாதிரியான ஒரு பரிசுத்தவான் யார்தான்? பரிசுத்த பவுல். பவுல் சொல்வதை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பவுலை பின்பற்றி போனால் யாரை பின்பற்றுவதாக நாம் இருப்போம்? கிறிஸ்துவை. உங்களை யாராவது அதை நானாவது இதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், வாயினால சொல்லிடலாம். சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றிவிடு என்று ஆய்விடும் என்று சொல்ல முடியுமா? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதற்காகத்தான் பவுல் ஆசையாய் தொடர்ந்தார். கடைசி அந்த நிலைமைக்கு வந்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். இதுதான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறோம். நீங்கள் யார்? ஐ எம் எ கிறிஸ்டியன். என்ன அர்த்தம்? என்னை பார்த்தால் நீங்க இயேசுவை பார்த்தது போல அப்படி சொல்ல முடியுமா? என் பிரியமான சகோதரனை, உங்களை பார்த்தால் கிறிஸ்துவை பார்த்தது போல் இருக்கும் என்று அப்பாவாகிய உங்களை பார்த்த உங்க மகன் சொல்வானா? என் தகப்பனை பார்த்தால் இயேசுவை பார்த்தது போன்று சொல்லுவானா? இதுதான் பெரிய ஜோக் அப்படி சொல்வானா? என் பிரியமான சகோதரனே, எப்படி உங்க மாமனார் எப்படி சொல்லுவார் உங்களை பார்த்து? உன்னை பார்த்தால் கிறிஸ்துவை பார்த்தது போன்று. பாவம், கிறிஸ்துவை அறியாதவர். உங்களை பார்த்தார். என் மாமியாரை பார்த்தால் கிறிஸ்துவை பார்த்தது போன்று இருக்கிற எந்த மருமகளால் சொல்ல முடியுமா இந்திய சரித்திரத்தில்? பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதனால்தான் கிறிஸ்தவன் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நீ அழைக்கப்படுகிற அழைப்பு கிறிஸ்தவனாய் இருக்கும்படி, அதில் நீ தேறினவனாய் இருக்கும்படியே நான் உன்னை அழைக்கிறேன். அதற்கு நீ பிரயாசப்படு என்று வேதம் சொல்லுகிறார். இந்த பேட்டர்ன். பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு போவதற்கு எந்த கிரியையும் அவசியம் இல்லை, கிருபை கொண்டு நிறுத்துகிறது. இப்ப பரலோகத்துக்கு போகிறோம், அங்க ஒருத்தர் கேட்கிறோம், பிரதர் வேலாயுதம், எப்படி நீங்க பரலோகத்துக்கு வந்தீங்க? எப்படியா? தேவ கிருபை. நீங்க எப்படி வந்தீங்க? அதே கிருபையில் தான். எல்லாரும் கிருபையில் தான் அங்கு போகிறோம். அங்கு கிருபையினாலே பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திடீரென்று அங்கிருந்து அழைப்பு வருகிறது. பரிசுத்தவான்களுக்கு இப்பொழுது பரிசுகள் கொடுக்கப்படும். நாம் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பு நிற்போம். அந்த அறிவிப்பு வந்து எல்லாரும் இருக்கிறோம், திரை விலகுகிறது, பரிசு கொடுக்கிறார்கள். எல்லாரும் போய் நிற்கிறார்கள். பரிசு எப்படி? கிருபையினால் அல்ல, கிரியையினாலே. நாம் இந்த பூமியில எதை செய்தோமோ அதற்கு கர்த்தர் பரிசு தருவார். அது வெளிப்படுத்தல் 2:12 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியையின்படி, அவன் கிரியையின்படி, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நாம் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தக்கபடி தான் கர்த்தர் பலன் அளிப்பார். அந்த பரிசு கொடுக்கும் போது ஒரு பரிசு, ஒரு மனிதனுக்கு இருக்கு, அவனுக்கு ஒரு பரிசும் இல்லை.
அவன் கிரியையை கொண்டு போய் கர்த்தர்ட்ட காட்டினான். கர்த்தர் அந்த கிரியை உற்று பார்த்தார். அவர் கண்ணிலிருந்து அக்கினி புறப்பட்டு பட்சித்து போட்டது, எல்லாம் சாம்பல் ஆகிவிட்டது. அவன் திருதிருந்து முழிக்கிறான். அவனுக்கு ஒரு பரிசும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் திடுக்கிட்டு கேட்க, நான் நரகத்துக்கு போக வேண்டுமா? இல்லை, என் கிருபையினாலே இங்க வந்து விட்டாய், இனி போக முடியாது, இரு, ஆனால் உனக்கு பரிசே கிடையாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிங்க. கொள்ளிக்கட்டையை போல அவன் இருப்பான். 5ஆம் வசனமா, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அது அக்கினி இழக்கப்பட்டு தப்பினது போல இருக்கும். அவன் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல. என்ன தமிழ் வார்த்தை? அவன் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நான் உங்களுக்கு நல்ல விளக்கமா சொல்லணும்னா, அணைச்சி போட்ட சிகரெட் துண்டு மாதிரி இருக்கும். இப்போ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அக்கினிலாம் நமக்கு தெரியாது, அங்கே போயிருக்க மாட்டீங்க. சரி, எப்படி இருக்கும் பாருங்க. அக்கினியில் அகப்பட்டு அனைத்து அந்த துண்டு எப்படி இருக்கும், அதுபோல பரலோகத்தில் இருப்பான். யாரு? ஒரு விசுவாசி. சுடரொளி பட்டயமாக எல்லாரும் பிரகாசமாக இருக்கும்போது இந்த விசுவாசி இப்படி இருக்கு. இவன் தேறினவனாக போய் சேரவில்லை. பவுலுடைய வாஞ்சை, இப்படி ஒருவன் பரலோகத்துக்கு வரக்கூடாது. பிரியமானவர்களே, இப்படி பரலோகத்துக்கு போக நம்ம எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அனைத்து போட்ட கொள்ளிக்கட்டை போல அங்கே இருக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? சுடரொளி பட்டயமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினாலே தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், அங்கு போய் சேர்வது கிருபை. நமக்கு ஸ்தானங்கள் கொடுக்கப்படும், பரிசுகள் கொடுக்கப்படும். அப்போது நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேறினவராக நிறுத்தும்படி உங்களை ஆசையாய் தொடரும்படி தூண்டுகிறேன் என்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் முன்பு உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். இதற்கு முன்பு நீங்கள் எப்படி நடந்தீர்கள்? கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இச்சையின்படி நடந்தீர்கள். உங்கள் மாம்சம் எதை எதை விரும்புகிறதோ அதன்படியே நடந்தீர்கள். அது எப்போது? கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு இஷ்டம் போல நடந்தீர்கள், இஷ்டம் போல பேசினீர்கள், இஷ்டம் போல எழுதினீர்கள், இஷ்டம் போல அலைந்தீர்கள். அது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பு. எதனாலே அலைந்தீர்கள்? அறியாமையினாலே. இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு வாசியுங்கள். உங்களை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, இப்போது கீழ்ப்படியாமை பிள்ளைகள் அல்ல, நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பிரியமானவர்களே, அப்பாவை போல பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று பொதுவான வாஞ்சை. எனக்கு சிறு பிள்ளையிலே ரொம்ப ஆசை, நல்ல ஆங்கிலம் பேச வேண்டும் என்று. அதற்காக யாரும் இல்லாத காட்டில் தனியா பேசிட்டு இருப்பேன். அதனால யாரும் கரெக்ட் பண்ண முடியாது, இஷ்டம் போல பேசலாம் அல்லவா? அப்படியே பேசி 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 மரங்களுக்கும் இதற்கும் ஆங்கிலத்தில் பேசி கடைசி ஒரு தைரியம் வந்து எங்க அப்பாட்ட வந்து பேசினேன். எங்க அப்பா சொன்ன, வாயை மூடிட்டு, இது இங்கிலீஷ் ஆடு. என் தகப்பனார் தான் எனக்கு ரோல் மாடல். ஆங்கிலம் எப்படி பேச வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதெல்லாம் என் தகப்பனிடத்தில். நான் என் தகப்பனாருக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதி வீட்டுக்கு போன உடனே என்னை பாராட்டுவார் என்று எழுதி அனுப்பினேன். நான் போய் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கடிதத்தை கொண்டு வந்தார். பாவம், இரத்த சாட்சியாக இருந்தது கடிதம். முழுவதும் ரெட்டிங்கில் திருத்தி இருந்தது. பார், இத்தனை மிஸ்டேக், உனக்கு இங்கிலீஷ் வரையாடினார். My father corrected me then and there. என்னை உடனடியாக திருத்தி திருத்தி நான் பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். பிற்காலத்தில் சொல்வார், என் தகப்பனாருடைய பெயரை யாரும் சொல்ல மாட்டார், 2 எழுத்து தான் என் தகப்பனுக்கு, எஸ்வி என்று. அவரை போலவே எஸ்ஐஎஸும் இருக்கிறார் என்று. ஆகவே என் தகப்பனை போல நான் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டது போல பரமபிதாவை போல நாம் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். உங்கள் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல. அது எளிதான வேலை அல்ல. 2 எழுத்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் இத்தனை பாடுபட்டேன் என்ற பரிசுத்தமாக இருக்க எத்தனை பாடுபட வேண்டும்.
எவ்ரி டைம் ஹோலி ஸ்பிரிட் வில் கரெக்ட் அஸ். நம்மை திருத்துவார். அப்படி திருத்தி 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 என் தகப்பனா திருத்தும் போது நான் மனதார அதை ஏற்றுக்கொள்ள, ஒரு மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நான் திருந்தவே மாட்டேன். இன்றைக்கு பிரசங்கம் வருகிறது. பிரசங்கம் உங்களை மனதை தாக்குவதாக இருந்தால் நீங்க திருந்த வேண்டும், நீங்க மாற வேண்டும். நான் மாறவே மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் எப்படி தேறுவது, எப்படி கிறிஸ்துவுக்குள் இருப்பது? அருமையானவர்களே, ஆகவே மாற்றமும் முன்னேற்றமும் நாம் ஒரு மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கிறீர்கள், இவன் ஒரு குடிகாரன், இவன் திருந்தவே மாட்டான். ஒரு நீங்க எழுதி விடுவீர்கள், இவன் சாத்தான் திருந்தினா இவன் திருந்துவான். என் அருமை சகோதரியை வேகமாக சொல்லி இருக்கிறாய். உனக்கு சொல்ல, ஒரு மனிதனுக்கு கடைசி மூச்சு இருக்க வரையிலும் அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் யார்? அதே அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், அவன் திருந்த மாட்டான் என்று எப்படி சொல்ல முடியும்? அருமையானவர்களே, கொடிய பாவியா இருக்கிறான், அக்கிரமக்காரன், அவன் தற்கொலை செய்யாமலே இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, வாழ முடியும் என்று. அது என்ன நம்பிக்கை என்றால், ஒரு நாள் நான் திருந்து விடுவேன் என்ற நம்பிக்கையினால் தான் அவன் தற்கொலை செய்யாமல் இருக்கிறான். கொடிய பாவிகள் இன்றைக்கு தற்கொலை செய்யாமல் இருக்க ஒரே காரணம், நான் திருந்து விடுவேன் என்ற ஆழத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறானே தவிர, அவன் சற்று நினைத்திருப்பான் அவன் சரித்திரம் முடிந்து போயிருக்கும். எத்தனையோ முறை நான் தற்கொலை செய்வேன் என்று தான் துன்மார்க்கன் சொல்லுவான். ஆனால் அவன் சாகிறது இல்லை. ஏனென்றால் அவன் அடித்தளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்றைக்காவது நான் திருந்து விடுவேன் என்று. அவனுக்கே அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஏன் சகோதரி உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை? நிச்சயமாகவே திருந்துவார்கள். கடைசி நிமிஷம் இருக்கிற வரையிலும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற வரையிலும் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகையினால் யாரை குறித்தும் என்ன சொல்லாதீர்கள், இவன் திருந்தவே மாட்டான், இவன் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நீங்க சொல்லாதீர்கள். காலையில் கூட சொன்னீர்களோ, உட்கார்ந்து பார்த்தா அப்படி தெரிஞ்சது. என் பிரியமான சபையை தீர்ப்பு சொல்லாதீர்கள், வாய்ப்பு இருக்கிறது, மாறுவார்கள் என்று. பிரியமான உங்களை இப்போது நான் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கிறேன். இப்போது லேபர் வார்டு. என்ன பாஸ்டர் அங்கே கூட்டு போறீங்க? டாக்டர் பரபரப்போடு அழைகிறார். டாக்டர் முகத்தில் ஒரு உடனே ஒரு கேட்கிற என்ன என்று, இந்த குழந்தை பெற்றெடுப்பதில் ஒரு பிரச்சனை, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நம்புங்கள், ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் டாக்டர் எங்களால் ஆன முயற்சி எடுப்போம் என்று சொல்லி போகிறார்கள். பதற்றமாக அங்கு இங்கு அலைந்து திரிகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கிறது. டாக்டர் முகத்தில் சிரிப்பு இருக்கிறது. அமைதியாய் உட்கார்ந்து விட்டார்கள். பரபரப்பு இல்லை, அங்கு இங்கு ஓடவில்லை, அமைதியாய் அமர்ந்து விட்டார். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் அது முடிந்து விட்டது. அந்த குழந்தை பத்திரமாக பிறந்து விட்டது, ஆகவே இருந்தது. ஆனால் பதைபதைப்பு, திகைப்பு, இந்த இருதயத்தோடு ஒரு உருவம் அந்த அந்த குழந்தை அருகே இருக்கிறது. அது யார்? தாய். இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், இதை ஆளாக்க வேண்டும், இதை பள்ளிக்கூடத்துக்கு போக செய்ய வேண்டும். தலைவாரி பூச்சுடி போய் வா என் மகளே என்றால், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகிறாய் என்று வழி அனுப்பி வைக்க வேண்டிய நாள் இருக்கிறது. அதுவும் கடந்து பூச்சுடி தலைவாரி ஒரு மகனுக்கு கட்டி கொடுத்து அவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய, அழுது அரவணைத்து ஏன் வந்தாய் மகளே என்று கேட்க வேண்டும். எத்தனை சரித்திரங்கள் அந்த தாய்க்கு. ஆகவே அவளுக்கு இன்னும் ஆசையாய் தொடர வேண்டும். டாக்டரோ அமர்ந்து விட்டார், இந்த வேலை முடிந்து விட்டது. ஆகவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த தாயை போல ஆசையாய் தொடர வேண்டும். பிள்ளை அல்ல, உங்கள் ஆத்மாவை. பெற்றெடுத்த குழந்தையை தாய் ஆசையாய் பாசமாய் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி விடுகிற வரையிலும் ஜீவிய காலம் முழுவதும் தன் குழந்தையை குறித்து ஒரு போராட்டம் இருப்பது போல நம் எல்லாருக்கும் ஆத்மாவை குறித்து பெரிய பாரம் இருக்கிறது. அவர் சமூகத்தில் போய் சேருகிற வரையிலும் நமக்கு இந்த பாரம் இருக்கிறது. ஆகையால் அந்த தாயை போல அந்த டாக்டர் அமைதியாக இருந்த வேலை முடிந்தது, அவருடைய வேலை. அந்த தாயுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் 10 வருடம் கழித்து
கல்லூரிக்கு அனுப்புகிற நாள், இன்னும் கொஞ்ச நாட்கள் திருமணத்துக்கு அனுப்புகிற நாள், எல்லாம் ஆசையாய் தொடர்வது போல நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறோம். இப்படி ஆத்துமாவை நாம் தினந்தோறும் கவனிப்போமானால் என்ன நடக்கிறது? பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி திருமணத்துக்கு அனுப்புகிற தாயை போல நமக்கு என்ன நடக்கிறது? 1 பேதுரு 1:9 விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆம், இப்பொழுதுதான் என்ன ரட்சிப்பை அடைகிறோம்? ஆத்துமாவின் ரட்சிப்பையே கடைசியில் தான் நாம் அடைகிறோம். அப்படியான இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எதிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே உள்ள ரட்சிப்பு முடிந்து விட்டது. பிள்ளை பிறந்தது முடிந்து விட்டது. டாக்டர் அமைதியாக இருப்பது போல ஆவி அமைதியாக இருக்கிறது. பிள்ளை இன்னும் வளர வேண்டும் என்று தாய் இருப்பது போல ஆத்துமா வளர்வதற்கு இன்னும் வாஞ்சையாக இருக்கிறது. இந்த ஆத்துமா வளர வேண்டும். உணர்வில், சிந்தனையில், எண்ணத்தில் எல்லாம் வார்த்தைக்கு தக்கபடி வளர்வதுதான் ஆத்மாவின் ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கவனித்து கவனித்து ஆத்மாவுக்கு போஷித்து நீங்க வளர்ந்தால்தான் கடைசி நாளிலே இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதியை பெறும் வகையினாலே அனுதினமும் நீங்கள் ஆசையாய் தொடருங்கள். உங்கள் சிந்தனையிலே கரைபிடித்து விடாதபடிக்கு, உங்கள் எண்ணங்கள் பாவ கரைபிடித்து விடாதபடிக்கு, உங்கள் சிந்தனைகள் அவிசுவாசத்திலே கலந்து விடாதபடிக்கு வேதவசனத்தை பற்றி கொண்டு தெளிவாக வளருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞான பாலை பருகி வளருங்கள். அப்போது உங்கள் ஆத்மா அந்த ரட்சிப்பை அடையும். பிரியமானவர்களே, இந்த உள்ளான வேலை தான் இப்போது நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, வெளிப்படையாக நாம் பரிசுத்தத்தை காட்டிக் கொள்ளலாம். பொதுவாக இந்த எது பரிசுத்தம்? ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் பரிசுத்தம். அது வெகு எளிது. ஒயிட் ஜிப்பா வெகு எளிது. உலகத்துல வெள்ளதான் பரிசுத்தம்னா காங்கிரஸ்காரன் நர்ட்ஸ்லாம் ரொம்ப பரிசுத்தம். ஏன்னா தொப்பி வேற வெள்ள எக்ஸ்ட்ரா, ஆகவே ரொம்ப நிறங்கள் அல்ல. பிரியமானவர்களே, வெளிப்படையாக வரக்கூடிய காரியம் அல்ல நம்முடைய பரிசுத்தத்தை உருவாக்குவது. இன்றைக்கு வெளிப்படையாக நாம் இருக்கிறோம். வெளிப்படையாக கையில் எப்போது வேத புத்தகம், யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட். அவர் கொஞ்சம் தூரம் போறணும், இவன் தான் திருடன். பிரியமானவர்களே, வெளிப்பார்வையிலே எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஒரு காரியம் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6:29. மத்தேயு 6:29. இப்ப 2 காரியத்தை பார்க்கிறோம். சாலமோனுடைய டிரெஸ், அழகான பூக்கள், நல்ல நிறம், மிக நேர்த்தியாக இருக்கக்கூடிய சாலமோனுடைய உடை. இன்னொன்று காட்டில் உள்ள பூக்கள், நல்ல நிறம், நேர்த்தியான படைப்பு, அருமையான வண்ணங்கள், அது அந்த காட்டு மலர்கள். சாலமோனுடைய உடை மிக அதிகமாக அழகாக இருக்கிறது. சாலமோனு உடைக்கு வந்த அழகு வெளியே இருந்து வந்த அழகு, திறன்மிக்க மக்கள் செய்த அழகு, ஓவியர்கள் செய்த அழகு, தையில் வல்லுநர்கள் கொடுத்த அழகு. ஆனால் இந்த பூக்களுக்குள்ள அழகு உள்ளே இருந்து வெளியே வந்த அழகு. இது வெளியே இருந்து வந்த அழகுதான் சாலமோனுடைய உடையினுடைய அழகு. ஆனால் காட்டுப்பூக்களுடைய அழகு உள்ளே இருந்து வெளியே வந்தது. அந்த உள்ளே இருந்து வெளியே வருகிற அழகுதான் ஆத்துமாவின் ரட்சிப்பு. உங்கள் தியானம், உங்கள் வேத வாசிப்பு, உங்கள் ஜெபம், இவைகளினாலேயே இவ்விதமாக உங்கள் ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறது. இதை அடைவதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்கிறார். இதற்கு மாற்றங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வளரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதோடு 2 குறிப்போடு நான் முடிக்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை உருவாக்குகிறது. பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றன.
இப்போது உள்ள ஸ்கூல்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து கெட் அவுட், எவ்வளவு தூரம் போகணும் டீச்சர்? ஏன்டா எதிர்த்தா பேசுறேன், எதிர பேசாம பக்கத்தில் பேச முடியாது டீச்சர், வாயை மூடு, நீங்க தானே என்கிட்ட பேசுறீங்க, வாயை மூடுனா பேச முடியாது. எவர் so many argument. தகப்பன் பிள்ளையை பார்த்து, உன்னை போல முட்டாளியே கிடையாது உலகத்துல, நான் என்ன செய்யுது, எல்லாரும் உங்களை போக சொல்றாங்க. ஆகையினால் படிக்கும் பத்திரிகைகள், செல்போனை பயன்படுத்துகிற விதம், SMS யாருக்கு அனுப்புகிறார்கள், என்ன பதில் வருகிறது, எல்லாவற்றையும் பெற்றோர்கள் கவனியுங்கள். பிள்ளையுடைய ஆத்துமாவை பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்கள் அருமையான பிள்ளை. எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாமல் பார்த்து பிள்ளைகள் சொல்லும், எங்களுக்கு நண்பர்களே இல்லையே என்று நீங்கள் சொல்லுங்கள். எலியாவை போல நண்பர்களே இல்லாமல் நீ தனித்து விடப்பட்டது நல்லது. ஆனால் லோத்தை போல சோதோமிலே நண்பர்களோடு இராதே. லோத்து சோதோமிலே நண்பர்களோடு வந்து அவனுடைய வாழ்க்கை பாழாயிற்று. ஆனால் எலியா நண்பர்கள் இல்லாமல் தனித்து கர்த்தரோடு இருந்ததினாலே அவன் வாழ்க்கை சிறந்து விளங்கிற்று. ஆகவே இந்த டிவிகள், மற்ற பத்திரிகைகள் இவைகள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரோடு இருப்போம், கர்த்தருடைய தரிசனம் பெறுவோம், கர்த்தருடைய வருகை மட்டும் நம்முடைய அழைப்பை காத்துக் கொள்வோம். முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ கர்த்தருக்கு சொந்தம், தேவனுக்கே நீ சொந்தமாயிரு. உலகம் உன்னை கையில் எடுக்க விடாதே. சூழ்நிலைக்கு உன் பிள்ளைகள் பலியாகாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து உன் பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள். எங்கள் அருமையான பிதாவை, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, எங்களோடு பேசின ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரை. நாங்கள் சபையை விட உண்மை நேசிக்கிறோம். எங்களை நீ சபையில் வைத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை கண்மணியை போல காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபை இந்த சபையோடு இருந்து தொடர்ந்து வளர்ந்து உடைய வருகையை காணப்பட உதவி செய்யும். எல்லா எதிர் வல்லமைகளை மாற்றும் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.